உத்ரா மாரத்தான் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனரும் நடிகை தேவிகாவின் கணவருமான தேவதாஸ். ஒரு உதவி இயக்குனராக கமல்ஹாசனுடைய முதல் படமான களத்தூர் கண்ணம்மாவிலே தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய தேவதாஸ் பாவ மன்னிப்பு, பாலும் பழமும் போன்ற பல திரைப்படங்களிலே பீம்சிங்கிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியது. தன்னுடைய முதல் படமான வெகுளிப்பண்ணிலேயே தேசிய விருதினை பெற்ற தேவதாஸ் நடிகர் திலகம் சிவாஜி, நடிகர் எம்.ஆர். ராதா உட்பட மூத்த கலைஞர்களோடு தான் பழகிய அனுபவங்களை பற்றியும் தேவிகாவோடு தான் நடத்திய திருமண வாழ்க்கையை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். உங்கள் அப்பாவை பற்றி முதல்ல கொஞ்சம் சொல்லுங்கள். மதுரையில் எஸ்எம்எஸ் சுந்தரராமையர்னு அந்த காலத்தில் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை வச்சாங்க. எங்கள் அப்பா முதல்ல நூல் வியாபாரம் பண்ணி நல்லா சம்பாதித்தேன். பிரிட்டிஷ் பீரியடில் அப்போது நிறைய பணம் இன்கம் டேக்ஸ் கட்டினதாகவும் அதனால் எங்கள் அப்பா லெட்டர் ஹெட்டில் எஸ்எம்எஸ் சுந்தரராமையர் லேண்ட்லார்டு முனிசிபல் கவுன்சிலர் ஆனரரி அப்படின்னு அப்படியே கொடுத்துருந்தாங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் எங்கள் அப்பா சினிமா தொழிலுக்கு வரணும்னு முதல்ல சினிமா கட்டணும்னு சொல்லி நினச்சாங்க. அப்போது பிஏபி குப்புசாமி ஐயர்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரர், அவர் ஏற்கனவே மதுரையில் நியூ சினிமா நடத்திக்கிட்டு இருந்தார். சினிமா என்னங்க படம் எடுப்போம்னு எங்கள் அப்பா படத்தொழிலை எடுத்துக்கிட்டார். அந்த குப்புசாமி ஐயருக்கு பெரிய பணக்கார். மதுரையில் அவருக்கு 100 வீடு இருந்தது. அப்பா, நிலபுலங்களும் ஜாஸ்தி. அதனால் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ரம்பையின் காதல், தாராச சசாங்கம், நவீன சாரங்கதாரா, உஷா கல்யாணம், அசோக் குமார், ரத்தினகுமார் அப்படி படம்லாம் எடுத்தாங்க. அருமை. அசோக் குமார் அந்த காலத்து தியாகராஜ பாகவதர். அவர் பாடின இதுதான் அந்த துப்பட்டி தான் எங்கள் அப்பா இன்னும் போட்டிருக்காரு அதில். அவர் உங்கள் அப்பாவுக்கு போத்தினது அது? ஆமாம். அருமை. அதாவது சில்வர் ஜூப்ளிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது பெரியவங்களுக்கு மரியாதை. அந்த ரம்பையின் காதலுக்கு அப்போல்லாம் சாரங்கபாணியெல்லாம் மதுரையில் 100ஆவது நாள் கொண்டாட்டத்தில் வந்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயசு? நான் பிறக்காத முந்தைய நான் 38 தான் பிறந்தேன். அதுக்கு முன்னால் இவங்க படத்தில் ஆரம்பிச்சிட்டேன். நான் டாக்டராகத்தான் விரும்பினேன். அப்படியா? டைரக்டர் ஆக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ஓஹோன்னு வாழ்ந்த எங்கள் குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சுங்க. படங்கள் நிறைய எடுத்தோம். அந்த காலத்திலேயே மோஷன் பிக்சர் டீம் அப்படின்னு எங்கள் அப்பா, எஸ்வி சகஸ்ரநாமம், கிருஷ்ணன் பஞ்சு எல்லாம் சேர்ந்து கண்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க. சிவாஜி பராசக்திக்கு அப்புறம் அதுவும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு எம்ஜிஆர் மதுரை சிந்தாமணி டாக்கீஸ் அலிபாபாவும் 40 திருடனில் நடந்ததுக்கு அந்த சிந்தாமணி டாக்கீஸும் எங்கள் குப்புசாமி ஐயாருடைய சம்பந்திக்கு தான். எங்கள் சித்தப்பா போகும்போது எம்ஜிஆர் பார்த்து, நீங்கள் அந்த காலத்தில் அசோக் குமார், ரத்னகுமார் எனக்கு நடிப்பு கொடுத்தீங்க, இப்போ நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு, படம் எடுக்க மறுபடியும் வாங்கன்னு. அப்படி வந்தவங்க தான். படம் எடுக்க முடியாமல், நானும் படிப்பு தொடர முடியாமல், குடும்பமே பிரிஞ்சு நான் வேலைக்கு சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. எம்ஜிஆர் வச்சு படம் ஆரம்பிச்சிங்களா? ஆரம்பித்து அவர் மதிவானன் சொல்லிட்டு டைட்டில் மட்டும் கொடுத்தாரு. ஒரு 2000 அடி ஒரு சாங் எடுத்தோம், கொஞ்சம் சீன் எடுத்தோம், டிஆர் ராமச்சந்திரன் வச்சு. அதுக்கப்புறம் அவர் வரல, என்னமோ தெரியலை, அப்படியே முடிஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. குடும்பம் பிரிய வேண்டியிருந்துச்சு. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். எங்கள் அப்பா கூட 3 பேர் அண்ணன் தம்பிங்க, 2 சகோதரிங்க. அப்போவே 50 பேர் ஒரே வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்தோம். எல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பித்தோம். அப்படி
நானும் டாக்டருக்கு படிக்க முடியாமல் ம் கிருஷ்ணன் பஞ்சு, டைரக்டர் பீம்சிங் சார் எப்போ வந்தாலும் எங்கள் மதுரைக்கு வந்தால் எங்கள் அப்பாவை பார்க்காம போக மாட்டாங்க. ம் ஏன்னா பட்டுக்கு டைரக்டர் பட்டுன்ட்டு திருமலை சார் தம்பி எங்கள் முருகன் டாக்கி ஃபிலிம் கம்பெனியில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்த பொண்ணுக்கு தான் பட்டுவுக்கு வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? ஓ அப்படியா? அதனால் அவங்க குடும்பத்தோட ஒரு ஆள் மாதிரி ஆகிடும். அருமை. ம் அப்படி பாகப்பிரிவினைக்கு 100வது நாள் வந்திருக்கும்போது ம் எங்கள் வீட்டுக்கு பீம்சிங் சார் வந்திருந்தார். வந்து பேசிட்டு போகும்போது எங்கள் அப்பா அவர்கிட்ட, எங்கள் பையன் ஒருத்தன் இன்டர்மீடியட் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இப்போ மெட்ராஸில் பஞ்சு சார்கிட்ட போட்டு ஏவிஎம்மில் கேமராமேன் ஆகணும்னு நினச்சி போயிருக்கான். அவ்வளவா ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவர் சேர்க்கலை. அதான் யோசனை பண்ணிகிட்ருக்கணும். வேண்டாம் அந்த டிபார்ட்மெண்ட்டு வேண்டாம், நான் என் கூட அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன், அருமை. என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்த்தோம், புத்தா பீச்சில் பார்த்தோம். ம் அங்கே காத்துட்டு இருந்தேன். வந்தார். ம் என்னை பார்த்துட்டு சொன்னேன் வாப்பான்ட்டு. அப்போவே வண்டி ம் ஏவிஎம் களத்தூர் கண்ணம்மா ஷூட்டிங் ஷூட்டிங்கு ஆடாடா. ஆ எல்லாத்தையும் அங்கே இருக்கிற டைரக்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் அறிமுகப்படுத்தி முதல்ல பார்த்துக்கிட்டு ம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு ம் அப்புறம் நீ சார். ம் ஏன்னா இந்த தொழிலில் யாரும் சொல்லிக் கொடுக்குறவங்க கிடையாது. பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் தானே. அதுக்கப்புறம் தான் அந்த ஐஎஃப்டி ஃபிலிம் டெக்னாலஜி வந்து சொல்லி கொடுத்தாங்க. கமல்ஹாசனுக்கு அப்போ 6 வயசு, ம் எனக்கு அப்போது வந்து எப்படியும் 21 வயசு, எனக்கு 22 வயசு. நான் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிச்சு ம் எங்களுக்கு மேலே இருக்கவங்க என்ன செய்கிறாங்க பார்த்து, திருமலை சார் முதல்ல கண்டினியூட்டி தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னாரு. ம் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு கடைசியில் எடிட்டிங் வரைக்கும் இருந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். எனக்கு ஆரம்பத்தில் ஸ்டைஃபண்டு 50 ரூபா தான். 50 ரூபா மாதத்துக்கு. சாப்பாடு அங்கே கம்பெனி இருக்கிற புத்தா பீச்சு கொடுத்துருவா. அதில் நான் மிச்சப்படுத்தி எங்கள் அப்பாவுக்கு 25 ரூபா அனுப்புவேன். ஆடாடாடா. ஆ ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அங்கே நடக்கிறத பார்த்து சிவாஜியை வச்சு தான் நாங்கள் மெயினாக படங்கள் இருக்கும். ஆமாம். அவர் கொடுத்த கால் சீட்டை வச்சு மேக்ஸிமம் அவர் டேட் வேஸ்ட் பண்ணாமல் எவ்வளவு சீன் எடுக்க முடியுமோ, எவ்வளவு செட்டு போட முடியுமோ அது ப்ரொடியூசருக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்து ப்ரோக்ராம் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறது. அதையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஜெமினி கணேசன், சாவித்திரிலாம் முதல் படத்தில் எப்படி பழகினாங்க உங்ககிட்ட? ஜெமினி கணேசன் எல்லார்ட்டையும் ரொம்ப பழகுவாங்க. ஆனால் ஜெமினி கணேசனுக்கு அப்போ வந்து கொடைக்கானலில் பங்களாலாம் இருந்ததுனால, ஆமாம். நம்ம சிந்தாமணி டாக்கீஸ்காரங்களுக்கு பங்களா இருந்ததுனால, நான் மதுரைக்காரன் சொன்ன உடனே அவங்க பேரை சொல்லி அங்கெல்லாம் போவியான்னு கேட்பாங்க. அங்கே அவங்க கூட போயிட்டு வருவேங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லோரும் ஆரம்பத்தில் அப்ரெண்டிஸுங்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான், ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். கரெக்ட். அப்புறம் எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும், எழுத தெரியும். ம் ஹிந்தி படத்துலேயும் பாகப்பிரிவினை, படித்தால் மட்டும் போதுமா, பாசமலர் எல்லா படத்துக்கும் ஒரு படம். முதல்ல சிவாஜி எப்போ பார்த்தீங்க? சிவாஜியே எங்கள் வீட்டுக்கு 52 பராசக்தி ஷூட்டிங்கில் ம் கிருஷ்ணபஞ்சு சார் கூட்டி வந்தாங்க. ஓ எங்கள் வீட்டுக்கே கூட்டி வந்தாங்க. ஓ அங்கே ஒரு ஷாட் அங்கே மதுரையில் நடக்கிறதுனால ஆ பராசக்தியில் ஆ. தெப்பக்குளத்தில் அவர் ரன்னிங் ஷாட்டு 2-3 இடத்துல எடுத்தாங்களா? எடுத்தாங்க. ஆ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆ. எங்கள் அப்பாவை எங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு ஆ. போகிறதுக்காக சிவாஜியை கூட்டி வந்தாங்க. ஓ அருமை. ஆ அதனால் ஆரம்பத்துலேருந்து சிவாஜியை தெரியும். அப்புறம் இங்கே வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா பழகுவார். அவர் முதல்ல நானும் அவரும் பாவ மன்னிப்பில் தான் பார்க்குறீங்க. பார்க்குறோங்க. ம் ஒரு உதவி இயக்குனராக பார்த்தது அதான். ஆமாம். ம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னை வந்து தோளில் கையை போட்டு பேசுகிற அளவுக்கு நெருக்கம். பழகி, ம் நீ வந்து பெரிய இடத்து பிள்ளை, ம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நல்ல விதமாக ம் இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவார். ம் நானும் அவர்கிட்ட மரியாதையாக அண்ணேன்னு தான் சொல்லுவேன். ம் அவர் வந்து பங்க்சுவல்னால் அந்த மாதிரி அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். அது கரெக்ட். 7 மணி ஷூட்டிங்க்கு 5 மணிக்கு வந்து காத்துட்ருப்பார். பா. ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, 7 மணி கால் ஷீட் போட்டு நாங்கள் போகும்போது 7 மணிக்கே ஆயிடுச்சு.
அவர் மேக்கப் போடாமல் செட்டுக்கு முன்னாலே சேர் போட்டு உட்கார்ந்தார். இவரை பார்த்தவங்க மற்ற பெரிய டெக்னீஷியன், கேமராமேன், சீனியர் எல்லாம் போயிட்டாங்க. நான் ஒன்றும் அப்படி நினைக்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போனேன். டேய் இங்கே வாடா. அண்ணே குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங்டா. மணி என்ன ஆகுதுன்னு. அண்ணே 7 ஆக போகுது. எத்தனை மணிக்கு கால் ஷீட்டுறேன்? 7 மணி கால் ஷீட். 7 மணி கால் ஷீட்டுக்கு நான் யார்றா? நீங்கள் சிவாஜி கணேசன். இல்லைடா படத்தில் நான் யார்? ஹீரோ. ஹீரோண்ணே. நீ யார்? நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏண்டா ஒரு ஹீரோ 5:30 மணிக்கு வர்றேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் 7 மணிக்கு வரீங்க. 7 மணிக்கு. அண்ணே நீங்கள் நேற்று சாயந்தரம் முடிச்சு 5:30 மணிக்கே வீட்டுக்கு போகணுன்ட்டீங்க. எங்களுக்கு ஷூட்டிங் 9 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் போய் ரிப்போர்ட்லாம் கொடுத்து அங்கே கொஞ்சம் அசிஸ்டண்ட் வேலை பார்த்து நாங்கள் 2 மணிக்கு தான் கிளம்புறோம். ஷிஃப்ட்டு முடித்து படுக்க ரூமுக்கு போகும்போது மணி 3 ஆயிடுச்சு. நான் அப்படியே கிணத்தடியில் குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டு மாட்டி படுக்கலை. நான் இன்னும் ஈஸ்டரில் தான் உட்காந்துருக்கேன். மறுபடியும் 5 மணிக்கு வண்டி வந்துச்சு. அப்படியே வந்தேன். ஹாலிவுட்டு மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் காரும் இருந்தேன்னா நானும் 5 மணிக்கு வந்துடுவேன். சரிடா நீ பேச தெரிஞ்சவன், மதுரைக்காரன் அப்படின்னு தோளில் கையை போட்டு கூட்டி போனான். பாவமன்னிப்பு படப்பிடிப்பில் உங்களால் மறக்க முடியாத சம்பவம்னா எதை சொல்லலாம்? ஸ்டார் ஸ்டட்டட் பிக்சர்ம்பாங்க. ஆமாம், உண்மைதான். எம்ஆர் ராதான்னு சிவாஜி. அதில் எப்படின்னா எங்கள் டைரக்டர் சிவாஜிக்கு எம்ஆர் ராதாவுக்கும் முக்கியமான சீன்களில் தனித்தனியாக கூப்பிட்டு இந்த சீனில் 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் சரியாக இருக்கும், கொஞ்சம் விட்டு அவர் ஏறிடுவாருங்க அப்படின்னு சிவாஜிக்கிட்டேயும் எம்ஆர் ராதாக்கிட்டேயும் சொல்லிடுவார். அதே நேரத்தில் யார் வரலைன்னா கூட ஷூட்டை கேன்சல் பண்ண மாட்டார். அவர் எடிட்டர்னால ஷார்ட்டை எல்லாம் மனசில் பிடிச்சி கரெக்ட் ஆர்டிஸ்ட் அங்கங்கே நிப்பாட்டி வச்சுப்பார். ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் எம்ஆர் ராதாவுக்கும் அதுக்கு முன்னால் பாகப்பிரி நல்லா போனதுனால சொன்னது கேட்டு 2 பேருக்கும் டஃப்பான சீன் வரும்போதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக நடிப்பாங்க. அந்த மாதிரி முக்கியமான சீன். ஆனால் அவர் மகன்தான், அவர் முஸ்லீமாக வளர்க்கப்பட்டு மகன்னு தெரியாமல் அவரே வந்து சுட போவார். அந்த ஒரு சீனில் அந்த மேட்டை இழுத்து கீழே துப்பாக்கி அவர் பிடிச்சிடுவார். அவர் கொடுத்த பணத்தையும் அப்போ ஜெமினி கணேசன் போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் ஆகிடுவார். அண்ணன் தம்பி ஆமாம் அப்பா குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, அவரே அரெஸ்ட் பண்ணுறது, அப்பா தப்பு சொல்கிறது, எல்லாமே சொல்கிறது. ரொம்ப உருக்கமான காட்சிங்க. ஒரு குடும்பத்தில் நடக்கிறது பிரிஞ்சு போய் என்னென்ன பண்ணுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம இந்தியாவில் ஹிந்து தான் ஆரம்பம், கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமும் வந்து கலந்தவங்க, அப்புறம் வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனவங்க. அதனால் இருக்கிற கேரக்டர் பூரா இந்துக்கள் தான். அதனால் கடைசியில் ஒரு டைலாக் வச்சுருப்பார் அவர், மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, மனம் மாறினால் போதும். முதலில் நான் போகாத முந்தையே வந்து சந்திரபாபு ஹீரோவை வச்சு சிவாஜி ரோல் எடுத்து ஆரம்பத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சதாக. ஆமாம் ஆமாம். மையப்ப செட்டியார் வந்ததுக்கப்புறம் தான் மாறிச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து இந்த களத்தூர் கண்டம்மா, அதுக்கு முன்னால் ஜிகே ப்ரொடக்ஷனில் வந்து இன்னொரு படம் தேவியா கூட அதில் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் இவர் டைரக்ட் பண்ணார். அப்போ வந்து களத்தூர் கண்டம்மாவில் பிரகாஷ் ராவ் டைரக்ட் பண்ணார். ஆமாம். அவருக்கும் கமலுக்கும் பின்ன அந்த தூக்கி போடுறத இது பண்ணி பீம்சிங் சார் எடிட்டர்னால இந்த பையனுடைய இதை தெரிஞ்சு ஒருவித இதுவும் இல்லாமல் அந்த ஷார்ட் எடுத்து காமிச்சு பீம்சிங் சார் மேலே அவ்வளோ பிரியம் வந்துடுச்சு. அவர் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீம்சிங் சார் யார்கிட்டையும் கோவிச்சுக்கிட்டதை நான் பார்த்ததில்லை. மேலே லைட்டிங்கில் பிளாட்ஃபாரத்தை லைட் தூக்கி வைக்கும்போது கூட, சார் கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துக்குங்கம்மா, ஏன்பா கீழே போட்டுற போறியா, போட்டு பாருப்பா எங்கே விடுதுன்னு பார்ப்போம். எந்த வித யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல விதமாக
எத்தனை படம் அவரோட ஒர்க் பண்ணீங்க? களத்தூர் கண்ணம்மா, பாவமன்னிப்பு, பாசமலர், பாசம். ஆளும் படம், ம் படித்தால் மட்டும் போதுமா, ம் சாந்தி. ம். அந்த பாதுகாப்பு எடுக்கும்போது நான் வந்துட்டேங்க. பாசமலர் படப்பிடிப்பின் போது உங்களால் மறக்க முடியாத இன்சிடென்ட் எதாவது இருக்கா? படத்தில் கிளைமேக்ஸில் அண்ணனும் தங்கச்சியும் செத்து போகிற மாதிரி ஒரு சீன். ம் ஏற்கனவே எமோஷன் ஜாஸ்தியாக இருக்குல்ல, ம் அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப எமோஷனாக போயிடணும்னு ம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் ஸ்டூடியோ ஓனர், இப்போ எம்ஜிஆர் ஸ்டூடியோ இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம். அந்த காலத்து ஸ்டூடியோவில் சோமு இருந்தார். சோமு, ஜூபிட்டர் சோமு. ஜூபிட்டர் சோமு, அவன் மக, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. ஆமாம். சோமு சார் செத்து போன உடனே அவர் மேலே விழுந்த அந்த பொண்ணு, அவங்க இறந்துட்டாங்க. அதை வச்சு தான் கிளைமேக்ஸ். ஓ, அந்த இன்சிடெண்ட்டு. அந்த ஸ்டூடியோ எடுத்ததுனால ஆ அதே ஃப்ளோரில் அந்த செட்டு பிரிக்காமல் ஆ. ஒரு வாரம் கழித்து அப்படி எடுத்தோம். ஓ. ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டு போட்டால் கண்ணு துடைக்காதவங்களே கிடையாதுங்க. உண்மைதான். கண் கலங்காமல் யாராலும் இருக்க முடியாது. ஹிந்தியில் எடுக்கும்போது மேமூத், ம் ஹிந்தியில் எடுக்கும்போது ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருந்தனால ம் ரஷ் பிரிண்ட்டாக வச்சுருந்தாங்க, எடிட் பண்ண முடியலை. ஏன்னா மார்க்கிங்க்கு ஒரு உட்காரணும், இவரால் வர முடியலை. அதனால் அப்படியே இருக்கும்போது நான் நர்ஸை பார்க்குறேன்னாரு. சரி, இன்னும் என்னை அனுப்பிச்சிட்டாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ரஷ்ஷில் இங்கே புடவை கொடுக்குற சீன், அங்கே நகை கொடுக்குற சீன், பொண்டாட்டிக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மாதிரி கொடுத்தது பார்த்துட்டு, அவள் பொண்டாட்டி நகையை தங்கச்சி பொண்டாட்டி கொடுத்துக்கிட்டது இது. அதுக்கப்புறம் அந்த நகையை அந்த வில்லி திருடி போனதுக்கப்புறம், அது இது என் குடும்பத்தில் நடந்ததுன்னு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு மாதிரி Correct. ஒவ்வொரு சீனும் அது இருக்கும். கரெக்ட். அதனால தான் அந்த படத்தில் எல்லாரும் சீட்டோடு அமைங்கி உட்காந்துருவாங்க. எல்லாரும் ஒன்றி பார்த்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி அவர் ஜட்ஜி பண்ணுறதுல நல்லவர். பாவமன்னிப்புக்கு ஏவிஎம் செட்டியார் ஃபைனான்ஸ்னால ம் செட்டியார் சாருக்கு கொஞ்சம் இந்த டான்ஸ், குரூப் டான்ஸுன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ம் படம் பூரா பார்த்துட்டு ஒரே இதாக இருக்குது, கொஞ்சம் கலகலப்பு வேணும்னு ஒரு பாட்டு எடுக்குது. அந்த பாட்டு தான் சாயை வேட்டி தலையில் கட்டி. ம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே டைரக்டர் எடுத்துக்கிட்டு இருந்தார், ஆனால் எடுத்துக்கிட்டே இருந்தார். ம் ஒரு ஸ்டேஜில் சிவாஜிக்கு பாய் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, மேக்கப் கலைச்சிருங்கன்னார். சொல்லிட்டார். அவர் சைக்கிளில் தான் கற்றுக்குவார், அவருக்கு ஏற தெரியாது, இறங்க தெரியாது. யாராச்சும் ஏற வச்சு தள்ளி விடணும், ஓ. நிப்பாட்டும் போது இறக்கி விடணும். அப்படி ஏற்றி விட்டவுடனே அவர் அனுப்பிச்சிட்டாரு. ம் நான் போய், சார் இந்த மாதிரி சிவாஜிக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் செகண்ட் பேக்ரவுண்ட் இருக்காங்களான்னு கேட்டேன். எடுக்கலைன்னு நான் சொல்ல. ம் சரணம் முடிஞ்சு கட் சொன்னீங்க மியூசிக்கில், மியூசிக் எண்டு வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிங்க, ஊடையில் ஷார்ட்டு நம்ம இன்னும் எடுக்கலை, அவர் இருக்காரான்னு கேட்டேன். இப்படி பார்த்தாரு. ஒன்று நிச்சயமாக தெரியுமா? ஆமாங்கன்னு. சரி சரி, மேக்கப் எடுக்க வேணான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அங்கே ஏசி ரூமில் உட்காந்துருக்கு சொல்லி, அடுத்த ஒரு ஷார்ட் இருக்குன்னு சொல்லி நான் ஓடி போய் சொல்லி வந்தேன். அதனால் என் மேலே அவருக்கு ஒரு இது, நானும் நல்லா கவனித்து பண்ணுறேங்கிற மாதிரி. உன்னிப்பாக கவனிக்கிறீங்க. ம் அதில் சில சீனியருக்கு என் மேலே வருத்தம் தான், முந்திக்கிட்டு போகிறான்னு. அந்த காலத்தில் சீனியருக்கு சொல்லாமல் அடுத்த சீனியருக்கு பேசக்கூடாது. ஆமாம். திருமலை சார், மகாலிங்கம், ம் எஸ் ராமநாதன், ஓ. சடகோபன், அப்புறம் ராமநாதன் சார் கோவிச்சிட்டார். ஆக்சுவலாக ஆ நீ என்ன டைரக்டராக போய் நீயே சொல்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். ம் சார் கேட்டேன், அப்படிலாம் பேசக்கூடாது, ம் நாங்கள் தான் பேசணும். சரி சார், நான் சொல்லி உங்களை புரிய வச்சு நீங்கள் டைரக்டரை அவர் போய் அதுக்குள்ளே சிவாஜி மேக்கப் எடுத்துட்டா, மறுபடியும் மேக்கப் சொல்லும்போது எங்களை தான் திட்டுவார் சார். நியாயமான விஷயம். என்னடா வேலை செய்கிறீங்க, ஷார்ட் எடுக்க தெரியாமல் கரெக்ட். அப்படின்னு சொல்லி ஒரு விதமாக எடுத்து 22,000 அடியே இருந்தது 17,000 அடிக்கு உணர்ந்து முதல் நாள் சாந்தி தியேட்டரில் படம் நல்ல பிரமாதமாக போயிட்டுருக்கும்போது இந்த பர்டிகுலர் சாயை வெட்டி தலையில் கட்டும்போது ஜனங்க எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது செட்டியாருக்கு தகவல் தெரிஞ்சு அன்னைக்கே அந்த பாட்டு தூக்குனாங்க, எடுத்தாச்சு. ஓ. அதாவது அந்த காலத்தில் ரொம்ப லென்த்தி பிக்சர் அது, ஷார்ட் பண்ணோம். நானும் ஒரு சில இடத்துல எடிட்டிங் மார்க்கிங் டயத்தில் சொல்லியிருக்கேன், அது கூட சீனியர் கோவிச்சுக்கிட்டாங்க. ஆ
எம்ஆர்ஆர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சேட்டுக்கு விஷம் வச்சு வைரத்துக்காக பாலையா ஜெயிலுக்கு அனுப்புவார். அதில் போய் அவனை கொண்டு போய் டீ கொண்டு வர சொல்லி இப்போ விஷம் கலக்கிறதெல்லாம் குறைக்கும்போது என்ன சொன்னார், இது கலக்கிறதெல்லாம் வேண்டாங்க, அவரே வந்து கொண்டு வந்து இந்த பசங்களுக்கு யாருக்கு எந்த மாதிரி கொடுக்குறது தெரியலேன்னு சொன்ன ஒரு கேரக்டர் புரிஞ்சிடுமே, ஒரு 150 அடி சேவ் ஆகும். கரெக்டுன்ட்டார் அவர். அப்படியே பண்ணார். அருமை. அதனால் எனக்கு என்னமோ ஒரு அந்த பேச்சு சுதந்திரம், நான் படிக்கும்போது இன்டர்மீடியட்டு என்சிசி இருந்ததுனால எங்கள் என்சிசி ஆஃபீஸர் எப்போவுமே நீ தைரியமாக இருந்து ஏதோ நீ வந்து மேலாகும், மற்றவங்கள ஒரு படி கம்மியாக நினச்சி தைரியமாக பேசினா புழைச்சிக்கலாம்னு சொன்னார். பாவமன்னிப்பு முழு படத்தை பார்த்தபோது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும்னு தோணுச்சா உங்களுக்கு? அது வந்துங்க எப்போவுமே வந்து படங்கள் வெளிவந்து அபிப்பிராயம் கேட்டதுக்கப்புறம் தான். அதுவும் இல்லை, ஜனங்கள் ரசிக்கிற முறை அதே மாதிரி பாசமலர் பாலும் படத்தில் கொஞ்சம் கம்மியாக போச்சு நசிப்புத்தன்மை. அதுவும் நல்ல படம் தான். ஆமாம். இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற இதனால் அவர் வந்து குடும்பத்தில் வந்து அந்த பணக்கார குடும்பம் இவர் டாக்டரை படிக்க வைக்கிறது, தான் பொண்ணுக்கு கட்டி வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கும்போது அவர் நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது, அதாவது அவருக்கு கண்ணு போக அவர் திரும்பி வர. கரெக்ட். அதில் தான் 2வது சரோஜாதேவி உண்டாக்கி கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது. படம் சும்மா முடியாது. அவர் வேல்மணி சாரும் நல்ல இது பண்ணாருங்க. ஆனால் அவருக்கு பாகப்பிரிவினை அளவுக்கு போனதாக திருப்தி இல்லை அப்போ. பாலும் பழமும் நல்ல படம், அருமையான படம், நல்லா ஓடிச்சு. அதாவது நாங்கள் வந்து போனால் போகட்டும் போடாங்கிற பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சரோஜா தேவி வந்து படத்தில் நடிக்கிறாங்க. பப்பிம்மா கல்யாணம். சிவாஜி கல்யாணத்துக்கு போகலை. ஏன்னா அவங்க மேலே ஒரு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ இருந்து அந்த அம்மா டாக்டர் ராமச்சந்திரனை கல்யாணம் பண்ணிவிட்டு இவர் வந்து கல்யாணத்துக்கு போகாமல் இருந்து பீம்சிங் சார் பப்பியம்பா சுகுமாரி ரிலேஷன்னால் அவரையும் போக விடாமல் பாட்டு எடுத்துடுவோம்னு போனால் போகட்டும் போடாப்பா. ஆக்சுவலாக படத்தில் அந்த பொண்டாட்டி போனது, இங்கே ரியல் லைஃப்பில் பப்பியம்மா இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன், போனால் போகட்டும் போடா. அதனால தான் அந்த பாட்டு அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சாரு. அருமை. அதை வந்து பீம்சிங் சார் வந்து சிவாஜி சார் 5:30 மணிக்கு ரெடி, சூரியோதயம் 5:30 மணிக்கு, 5:30 மணிக்கு ரெடி ஆகி 5:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே முடிச்சு விட்டோம் பாட்டை. ரஷ்ஷு போய் பாட்டு பார்த்தோம்னா 3 அடி நான் சிங்க். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா கொடைக்கானல் குளிர் பிரதேசம். அங்கே வந்து அப்போ வந்து மிச்சல் கேமரா ரன்னிங்கில் பிரச்சனை. ஆமாம், ஏர் ஃப்ளெக்ஸ் கூட அப்போ வரல. ஆமாம். அதனால் 3 ஃபேஸ் கரண்ட்டு அது சூடாகணும், இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால் 1 மணி நேரம் கேமராவை சூடு பண்ணி வைக்கணும். அது ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதுனால நான் சிங்க்கு பிக்சர் லேட்டாக போச்சு. சவுண்டு அட்வான்ஸ் சார். அதை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்டாக் ஷாட் நிறைய போட்டார். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணி அதை திருமலை சார் தான் எடிட் பண்ணார் கம்ப்ளீட்டாக. அப்படியா? ஆனால் அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு, பெரிய ஹிட். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தவங்க மறுநாள் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாட்டு ஷூட்டிங். வந்தவங்க பூரா சரோஜாதேவி என்னமோ பார்த்துக்கிட்டு இவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசி முடிச்சுட்டு லஞ்சு டயத்தில் பிரேக் டயத்தில் உட்காந்துருக்கும்போது சரியை என்னை கூப்பிட்டு வாங்க ரெடியாக போகுதுன்னு சொன்னார். சரோஜாதேவி அந்த மேடையில், அந்த கல் மேடையில் உட்காந்துருந்தோம். அப்படியே இங்கே வாடான்னு. சரோஜா உன்னை ராமச்சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ராமச்சந்திரன்? எம்ஜிஆர். இல்லைடா, பப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர். என்ன மாதிரி அவர் இருக்காருங்க. அது எப்படி நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போகாமல்? சரோஜா சொல்கிறாப்பா, அந்த மாதிரி உருவத்தில் அவர் மாதிரி நான் இருந்திருக்கேன். அங்கே போயிட்டு வந்த சரோஜா தேவி
கல்யாணத்துக்கு போய் வந்ததுனால. அப்போ நேராக டைரெக்டாக அங்கே வந்ததுனால ம் ஏன்னா அவர் மாதிரி எங்கே ஒரு ஆள் இருக்காரு. ம் அப்புறம் நான் சொன்னேன், உலகத்தில் 7 பேர் ஒன்றா ஒரே மாதிரி பிறப்பாங்களாம். ம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருந்தாலும் லாஸ்ட் அசிஸ்டண்ட் அதுக்குண்டான மரியாதை தானே. ம் டைரக்டர்னு வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி தனி. கரெக்ட். எம்ஆர் ராதா நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட. எம்ஆர் ராதா வந்து பழகுவார். இருந்தால் கூட அவர்கிட்ட முதல்ல தைரியமாக நான் தான் பேசினேன். ஏ கண்டினியூட்டியில் ஒரு விபூதி இப்படி போட்டிருந்தார் ம் இந்த இடத்துல இந்த இடத்துல. ம் அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து அவர் மதுரை மீனாட்சி கஞ்சி காமாட்சி வரும்போது ம் அந்த ஷாட் எடுக்கும்போது, அண்ணே அந்த விபூதி வந்து இங்கே போட்டிருந்தீங்க காணோம். உனக்கு நல்லா தெரியுமாண்ணா? ஆமாண்ணே நான் தெரியுண்ணே. ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, ம் டேய் தம்பி சொல்கிறான்டா போகிறோம். ம் அதனால் அவரோட பழகுறதுக்கு கொஞ்சம் நல்ல அவர் வந்து எங்கள் பீம்சிங் சாருக்கு நிறைய நல்ல மரியாதை, ம் நல்ல படங்கள் ஓடி. ஆமாம். இல்லை 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வெற்றி படம். ஆமாம், அதாவது ஒரு ஸ்டேஜில் எம்ஆர் ராதா மற்ற படங்களை நடிக்கும்போது, ம் அண்ணே கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு யாராவது டைரக்டர் கேமராமேன் சொன்னா, ஏய் என்ன சொல்லாதே, நான் எங்கே திரும்புகிறேனோ அங்கே கேமரா கொண்டா அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனால் கிருஷ்ணன் பஞ்சு பீம்சிங் சொல்லும்போது எல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு தான் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை வாமிட் எடுக்கும்போது டைரக்டரை கையில் பிடிச்சி கீழே ஊற்றுனதாக ஒரு சொல்லுவாங்க. ஓ அந்த அளவு நட்பு. உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்கும்போது இவர் பார்க்க போய். கதாநாயகிலாம் யார் உங்களோட நல்லா பழகுவாங்க? எங்ககிட்ட அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட யார் பழகுவாங்க? டான்ஸர் தான் பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஹீரோயின்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கிறதுனால ஹீரோஸோட. அவங்களுக்கு உண்டான லெவலில் தான். பாவ மன்னிப்பு படப்பிடிப்பின் போது தேவிகாவோட எப்போவாவது பேசியிருக்கீங்களா? பேசுகிறதுக்கு கண்டினியூட்டி பற்றி தான் பேசுவோம். அதாவது மேக்கப் ரூம் போனோம்னா ம் அந்த ஃபோட்டோவை வச்சு ம் அடுத்த சீனில் இந்த நகையெல்லாம் ம் முன்னாலே கொண்டு வந்துடணும், ம் இந்த புடவை கட்டிக்கணும், இது இருக்கணும், ம் மேக்கப் இருக்கணும், அவ்வளோதான். ம் தொழிலை பற்றி தான் பேசுவோம். அந்த மாதிரி அப்போ வந்து அவங்க கதாநாயகி, நான் கடைசி அசிஸ்டண்ட்டு. அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு ஒரு படத்துக்கு? பாவ மன்னிப்புக்கு ரிலீஸுக்கு எனக்கு மேலே இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ம் வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ம் ஒவ்வொரு கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுத்தார். அப்படியா? எனக்கு வாங்கி கொடுக்கல. ஏன்? அப்ரெண்டிஸ் தானே நான். ஆ. எனக்கு கீழே அப்புறம் வாங்கினா எடிட்டிங்லாம் இருக்காங்க. அதனால் ரிலீஸுக்கு முன்னால் என்னை வீட்டுக்கு வர சொன்னார். ம் வீட்டுக்கு வர சொல்லி ஒரு பட்டு வேஷ்டி, ம் அதுக்குண்டான சட்டை தைக்க வேண்டிய துணி, ம் 500 பணம். ம் கிரவுண்டுக்கான பணம் கொடுத்தாரு. அதாவது நீ ஒர்க் பண்ணதுக்கு நான் கொடுக்கணும், உனக்கு கொடுத்தா இன்னும் பல பேருக்கு, அதனால் வந்து நான் தனியாக கொடுக்குறேன், நீ ஒரு வாங்கிக்கணும். எனக்கு அப்போ அந்த வீடு இல்லைங்கன்னு. அப்போ எங்கள் அப்பா இருந்தார். அந்த பணத்தை அப்போவே அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் சொன்னார், வேணாண்டா இது நீயே வச்சுக்க, எனக்கு நீ நிறையா பண்ணியிருக்க, இதை பணத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு ம் உனக்கு வேண்டிய துணிமணிகள் நீ தினம் நல்ல விதமாக ம் போகணும், நல்ல விதமாக பேர் வாங்கணும், ம் நான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஒரு டைரக்டராக பீம்சிங்கை பார்த்து இங்கே வியந்த விஷயம் எதை சொல்லலாம்? டெக்னிக்கலை வந்து அவர் எல்லாத்தையுமே பாட்டை பூராவுமே கேட்டு ஒருத்தர் தான் கேட்பார். சின்ன பேப்பரில் குறித்து வச்சுக்குவார், ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் ம் கரெக்டாக இருப்பாங்க. தொழிலில் எப்பவும் அவ்வளவு கரெக்டாக இருப்பார். அவருடைய பலம் வந்து அவர் பொறுமை தான். ம் ஆரம்பத்தில் கலைஞர், சிவாஜி பல படங்கள் தோல்வி படங்கள் 4 படங்கள் தோல்வி அடைந்து பதிபக்தி இவர் ஆரம்பிச்சு. ஆமாம். அப்போ சிவாஜி இருந்தாலும் இவரை விட்டு கொடுக்காம நடிக்கிறேன், ஆனால் திருமலை சார் கேமரா பின்னாலே இருட்டில் நின்றுட்டு பார்த்துக்கட்டும், ஓ நீ மட்டும் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் ஆக்ஷன் சொல்கிறதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி சொன்னார். ஓ கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி. ஓ ஓ ஓ ம் ஏன்னா அதிர்ஷ்டமில்லாத டைரக்டருங்கிற ஒரு ஆரம்பத்தில் அவர் இருந்தது. ஓ இவர் அதையும் சகித்து பொறுமையாக இருந்து கேட்டு ஒரு ஸ்டேஜில் ம் இதே பாவ மன்னிப்பில் ம் எம்ஆர் அதை ஆசிட் ஊற்றுவார் பார்த்தீங்கன்னா, ஆமாம். அதுக்கு வந்து இவரை முன்னாலே அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே
என்னப்பா அவர் சாப்பிட்டாரான்னு. இல்லை சார், நீங்கள் வந்த பிறகு தான் சாப்பிட்றேன்னு சார். அப்போ ஒரு வார்த்தை அவருக்குள்ள, ஒரு காலத்தில் முன்னாலேயே வரக்கூடாது, இப்போ எனக்காக சாப்பிடாம அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போனார். அதாவது நேரம் காலங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். முன்னாலேயே வரக்கூடாதுன்னவர் அவர் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன். அவ்வளோ அந்நியோன்யம். நாகேஷ் எப்போ உங்களுக்கு அறிமுகமானார்? சாது மிரண்டாலில் தான் வந்து ஹீரோவாக ஆமாம் பண்ணோம். அப்போ இவர் உடம்பு சரியில்லை. திருமலை மாறிங்கல்ல அது? ஆமாம், டைரக்ஷன். இவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார். அப்போ வந்து இடுப்பு கீழே அவருக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் டைரக்டர் நம்பியார் நர்சிங் ஹோம் சொல்லிட்டு இதில் பிரசவாக்கத்தில் ஒரு அந்த தியேட்டருக்கு எதுக்க இருக்கிற இதில் வந்து இருந்தாருங்க. அப்போ நான் மட்டும்தான் பேச்சுலரு. ஒரு பெரிய பாழடைஞ்ச பங்களா, அந்த பக்கம் ஒரு ரூம் அங்கேயே தங்கியிருந்தாங்க சோனம்மா. அங்கே பக்கத்தில் பார்த்தாங்க. நான் மட்டும் பேச்சுலர். அதனால் ராத்திரி பூரா நான் ஈஸ்டர்லேயே அங்கேயே இருந்து அவருக்கு உண்டானது மருந்து இருந்து கூப்பிடும்போது எப்போவுமே வந்து கூடவே இருந்தேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த பிறகு கூட டாக்டர் வந்ததுக்கப்புறம் மருந்து இருந்து நான் கூடவே இருந்தேன். அதனால் அவர் வீட்டில் ஒருத்தர் வாங்கி தனியாக ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு எந்த காலகட்டத்தில் தோணுச்சு உங்களுக்கு? இங்கே அவர்கிட்ட சொல்லிக்காம ஓடி போனதுனால எனக்கு வந்து. ஏன் சொல்லிக்காமல் ஓடி போனீங்க? என்ன, ஒரு பக்கம் தேவிகா வந்து யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மா எனக்கு கொடுமைப்படுத்துறதுனால நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அந்த பாவம் உங்களுக்கு சேரும்னு காலில் விழுந்தாங்க. வாழ்க்கை படகு ஷூட்டிங்கில் ஜெமினி மேக்கப் ரூமில் கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ ஏதோ நினச்சிக்கிட்டு போனேன். கேட்டதுக்கு இப்படி சொல்லி காலை பிடிச்சிட்டாங்க. வேண்டாமா. அப்போ வந்து அவங்க காலை பிடிக்கிறதுக்கு முன்னால் ஜன்னல் கதவெல்லாம் மூடி மேக்கப் மேன் அசிஸ்டண்ட்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போவே நான் அட்வைஸ் பண்ணேன், நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் கதவு ஒன்றா நல்லா இருக்காதுங்க, இருக்கிறவங்க தப்பாக நினச்சி கதவு தருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறது மற்றவங்க பார்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும், 200 ரூபா வாங்குகிற சம்பளத்துக்கு. அதுவும் எங்கள் குடும்பம் மதுரையில் பெரிய குடும்பம், ஜாதி விட்டு ஜாதி நான் கல்யாணம் பண்ணது கிடையாது. எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் அங்கேருந்து வந்தால் போதும்னு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் இதை மறைமுகமாக பேசிக்கிட்டே இருக்கும். சாந்திங்கிற படத்தில் கல்யாண சீந்தையே காதில் மாட்டிக்கிச்சு அந்த மாலை, அதை எடுக்க போனேன். பார்த்தீங்களா, என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி இந்த காது பட்டுருந்தாங்க. இல்லை, அதுக்காக மட்டும் வரல, இது ரோஜா மாலை, அடுத்து ப்ரொடியூசருக்கு இது கழட்டி வைக்கலன்னா புது மாலை கொடுக்க மாட்டாங்க, படத்தில் அசிங்கமாக இருக்கும். அன்னைக்கு தான் எனக்கு சரின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்போ ஒத்துக்கிட்டு. எதனால்? வேறு அதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு தான், கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிறது, காசு பணத்துக்காக. ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எப்போவாவது ஒரு காதல் பார்வை உங்களை நோக்கி பார்த்துருக்காங்களா அவங்க? அவங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அவங்க பார்த்துருந்தா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பார்வை வரல. அதாவது எனக்கு பெரியவங்கள்லாம் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது காசு பணம் இல்லாமல் போச்சு. ஆக்சுவலாக நான் எங்கள் குடும்பத்திலேருந்து ரிலீஸ் டீடுன்னு அப்போ சொல்லுவாங்க, விடுதலை பத்திரம், 300 ரூபா வாங்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்க கடனை பின்னால் எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தில் அப்படி பண்ணியிருக்கேன். எங்கே நடந்தது உங்கள் திருமணம்? திருப்பதியில். ஆனால் அதே கல்யாணத்தில் சண்டை போட்டு கட்டின தாலியே விட்டடிச்சாங்க. அதையெல்லாம் வந்து என் தலையெடுத்துங்க, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்னு ஆளை வச்சு அடிக்க பார்த்தாங்க. ஒரு மனித வாழ்வில் மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் 2 குணமும் இருக்குங்க, காசு பணம் தான் முக்கியம். இல்லை, ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் சொன்ன உடனே உங்கள் உறவினர்லாம் என்ன சொன்னாங்க? எங்கள் உறவினர் நான் கேட்டு வந்து தான் பண்ணேன். உனக்கு சரின்னு தோணி போச்சுன்னா நீ சினிமாவுக்கு போயிட்ட, அதனால் முடிவு பண்ணி. ஆமாம், நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்கள் எண்ணம்,
திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆரம்பத்திலேருந்தே வந்து ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு கார்டு, ம். நல்ல வேலைக்காரங்க மாதிரி ஒண்ணு நினச்சிருந்தாங்க. ம். அது என்னுடைய இதுக்கு தொழிலுக்கு ஒத்துக்கலை. ம். நானும் ஒரு டைரக்டர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் தி ஷிப்புன்னு சொல்லுவாங்க பட கம்பெனி. ம். அப்படி இருக்கும்போது நான் அடிமையாக இருக்க முடியல. என் மனசு இடம் கொடுக்க. முதல்ல உங்க மேல ஒரு நல்ல காதல்ல தான் இருந்தாங்க. இல்லன்னா, உங்களுக்காக ஒரு படம் எடுத்திருப்பாங்களா? யார் அவங்கங்க எடுத்தாங்க? ஆ. என்னுடைய நண்பர், ம். சிங்கப்பூர் ஃப்ரெண்டு, ம். மலேசியா மகாலிங்கம் மூலியமாக ம். சிங்கப்பூர்ல இருந்து அவருடைய ஃப்ரெண்டு மூலியமா ம். எனக்கு அறிமுகம் ஏற்பட்டு போய், ம். அவள் கால்லாம் பணம் கொடுக்கல. ம். நான் அவளுக்கு சம்பளம் 25,000 கொடுத்தேன் அந்த படத்துக்கு. ம். பாலாஜிக்கு கெஸ்ட் ஆர்ட் பண்ணதுக்காக என்னால் அவர் வந்தாருன்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஆர்ட்ஸுக்கு 12,000 40,000 நாங்களே கொடுத்தேன். ம். அதுக்கப்புறம் தெலுங்கு படம் எடுத்து பூரா ரைட்டையும் அவளே வாங்கிக்கிட்டு ம். எனக்கு கொடுக்க வேண்டிய டைரக்ஷனுக்கு பணமும் கொடுக்கல. என்னால் அவள் தான் நல்லா சம்பாதிச்சா, நான் சம்பாதிக்கல. எனக்கு என்ன தேவிகா புருஷங்கிற ஒரு பட்டப்பெயர். உங்க மனைவியை அந்த படத்துல டைரக்ட் பண்ண அனுபவத்த சொல்லுங்க. டைரக்ட் பண்ணும்போது கூட அதிகாரம் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் எடுக்கும்போது செருப்பை தூக்கி வீசி எறிஞ்சாங்க. என்ன தெரியல எது. ம். நான் சொன்னேன், தொழில் நடக்கிற இடம், கேமரா வந்து நமக்கு தெய்வமா, அந்த செருப்பு கேமரா முன்னால் வந்து விடுது. அப்படி என்ன வேகம். ம். ஒரு வந்து ஆதிக்கம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு துணை வந்து இருந்தால் தான் இருக்க முடியுங்கிற எண்ணத்தினால ஒரு வேலைக்கார கணவனாக நினச்சாங்க. ம். நான் எஜமான கணவனாகவே இருக்க வேண்டி வந்து, அதனால் என் மேலே கேஸ் போட்டாங்க. இந்த 5 வருடத்துல நீங்க அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த காலகட்டமே இல்லையா? இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக பெற்றுக்கிட்டா. அந்த குழந்தைக்கும் என்னை பார்க்க விடாமல் 3.5 வயசுல இருந்து தூக்கிட்டு போயிட்டா. ம். டைவர்ஸுக்கும் போட்டா. ம். நான் அப்போ வந்து நான் அமெரிக்காவில் இருந்தேன். ம். எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம். ம். என் தங்கச்சி பையன் வந்து அங்கே டாக்டராக இருக்கான். ம். அவன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ம். அங்கே கேஸ் போட்டிருந்தா. ம். அப்போ வந்து நான் வந்து அமெரிக்காவில் இருக்கனால வர முடியாது, கேஸை தள்ளி வைங்கன்னு அட்ஜர்ன்மெண்ட் கேட்டு ம். தள்ளி வச்சாங்க. ம். அங்கேருந்து நான் வந்து அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, ஆன்லைன் கிடையாது. இந்த ஒரு அங்கேருந்து பண்ணால் இங்கே வந்து சேர்ற மாதிரி ம். அதை கொடுத்து டைம் வாங்கினேன். ம். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவன் வரல. ம். கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வரல. அந்த லேடி ஜட்ஜுக்கிட்ட கேஸ் போட்டு அவங்க வரல. நான் 3 வாய்தாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். சொன்னாங்க அடுத்த வாய்தாவுக்கு அவங்க வரலன்னா எக்ஸ்பர்ட் ஆர்டர். அதில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டார். இது வரைக்கும் இல்லை. டைவர்ஸே ஆகலை. ஓ, சட்டப்பூர்வமா உங்க மனைவி தான் தேவிகா. இன்னைக்கு வரைக்கும். உங்களுடைய முதல் பட அனுபவத்தை சொல்லுங்க. வெகுளிப்பின் அனுபவம் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற பிள்ளையார் கோவிலில் தான் ஆரம்பித்தேன். ம். எனக்கு ஒன்றுமே அந்த பதட்டம் கிதட்டம் கிடையல. ம். பீம்சிங் சார்கிட்ட இருந்ததுனால ஒரு கான்ஃபிடென்ட்டாக டைரக்ட் பண்ணீங்க. கான்ஃபிடெண்ட்டாக பொறுமையாக. ம். அதுலேயும் ஒரு தொந்தரவு நடந்தது. ம். எஸ் வரலட்சுமா டாக்டர் அம்மா நடித்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்றுட்டாங்கிற அப்படின்னு உண்மை தெரியும். அவங்களுக்கு கெஸ்ட் ரோலுங்கிற கான்ட்ராக்ட் இல்லாத 10,000 ரூபா சம்பளம் பேசணும். ம். 8,000 ரூபா கொடுத்துட்டேன். ம். 2,000 ரூபா கொடுக்கணும், ம். கிளைமேக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு. கிளைமேக்ஸுக்கு வரல. ம். அப்போ என்சி ராகவாச்சாரி எனக்கு அட்வொகேட், அந்த அம்மாவுக்கு. ம். அவர்கிட்ட நான் வந்து கன்சல்ட் பண்ணுவேன். சார் இந்த மாதிரி 2,000 ரூபா இருக்கு, வரலட்சுமி இன்னைக்கு வந்தால் தான் கிளைமேக்ஸ் முடியும், படம் ரிலீஸ் ஆக முடியும். சரின்னு அவர் வந்து வாங்கிட்டு போச்சு, அங்கே கொடுத்துருக்கேன்னு வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மேக்கப் மேன்கிட்ட சொல்லியிருந்தேன். ஷூட்டிங் நடந்து பாட்டு முடிஞ்சவுடனே கிளைமேக்ஸ். ராத்திரி 10 மணிக்கு பாட்டு முடிஞ்சது. இந்த அம்மா வரல. சரி இனிமேல் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வியட்நாம் வீடு சுந்தரம் டைலாக் எழுதுகிறவர் கலைஞானம், அவங்களை கூப்பிட்டு பாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டைலாக் சொல்லிக் உட்கார வச்சு நான் கிளைமேக்ஸ் மாற்ற போகிறேன்.
வரலட்சுமி இல்லாமல் ஜெமினியை வச்சு ம் படத்தில் யார் தப்பு பண்ணாரோ ம் அவரை வச்சியே கிளைமேக்ஸ் ஆரம்பித்து ம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ம் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி ம் சுந்தரம் எழுதி கொடுத்து உடனே பண்ணி முடிச்சிட்டோம். 2 மணிக்குள்ள கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. மேக்கப் மேன், என்ன சார் இந்த அம்மா வர முடிச்சிட்டிங்க? இல்லை, அம்மா வரலைனால கிளைமேக்ஸ் மாற்றி எடுத்துட்டோம். முந்தி மாதிரி அந்த டெலிஃபோனில் வெறும் அந்த லோக்கல் டெலிஃபோனில் பேசி தான் கரெக்ட். அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கிளைமேக்ஸு தெரிஞ்ச ஒரே இது வரலட்சுமி தான், யாரும் கண்டுபிடிக்க முடியலை. அந்த விதமாக தத்ரூபமாக அந்த எல்எஸ்டியை முத்துராமன் பயன்படுத்த போய் அவன் பயன்படுத்த முடியாமல் இவர் திருநெல்வேலிக்கு போக வேண்டிய திரும்பி வந்த உடனே தெரியாதனமாக பத்திரிக்கை படித்து இருமல் வந்த உடனே அந்த தண்ணி பொண்டாட்டி படுத்திருக்கான்னு சொல்லி பொண்டாட்டி சிநேகிதிக்கு டெலிவரிக்காக போனோம். கொழுந்தியா படுத்தி அவங்க குழந்தைகள். அதனால தான் நம்ம சட்டப்படி அந்த மனைவி சாகடிச்சுட்டு இவளை கட்டி கொடுக்குற மாதிரி. அதே வரலட்சுமி கோடம்பாக்கம் தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்காங்க. மேக்னி நல்ல வசூல் பண்ண அருமையான படம். நல்ல வெற்றி படம் உங்களுக்கு தேசிய விருதையும் வாங்கி தந்த படம் இல்லை அது. வெளிநாடுலாம் எப்படி ஒத்துழைச்சாங்க உங்களுக்கு அந்த படத்தில்? அவங்க கொஞ்சம் சோம்பேறி. 10 மணி ஷூட்டிங்குன்னு மேக்கப் போட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. அதாவது முதல்ல வாணிஸ்ரீ போடுறதா இருந்தது. வாணிஸ்ரீ ஒத்துக்கலை, அப்போ பெரிய நடிகை ஆகிட்டா. ஆமாம். அதே மாதிரி ஜோதிலட்சுமி ஒரு கேரக்டர், அவளும் ஒரு சீன் ஆக்ட் பண்ணிவிட்டு முடியாதுன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ராதிகான்னு, பழைய ராதிகா தெரியும்? ஆமாம், மேஜிக் ராதிகா. ஆமாம், அவளை போட்டு எடுத்தோம். ஹிந்துவில் பிரமாதமாக எழுதிவிட்டோம். ஆமாம். கலைஞானம் வியட்நாமன் சுந்தரத்தோட பணியாற்றியது எப்படி இருந்தது? கலைஞானம் அப்போ எங்கள் அப்பா கிட்ட டிரைவராக இருந்தாருங்க, இந்த கார் வச்சு படம் எடுக்கும்போது. அப்படியா? அவர் பாட்டு எழுதுறது தான், கதை எழுத மாட்டார். ஆமாம், அதுக்கு தான் வந்தார். ஆமாம், பாட்டு எழுத வந்தார். நடராஜன், எஸ்ஏ நடராஜன் வில்லனாக இருந்தார், அவர் கூட இருந்தார். மந்திரிகுமாரி வில்லன். வடபழனி கோவில் பக்கத்தில் அவர். அங்கேருந்து இங்கே எங்கள் விலைக்கு அவர் கொஞ்சம் கதை விஜய். நானும் இந்த மாதிரி சினிமானால் அவர்கிட்ட கதையை கேட்டு அவர் வெள்ளிக்கிழமைன்னு இந்த கதையை வச்சு ட்ராமா பண்ணியிருந்தார். அது இன்ஸ்பெக்டர் குடிக்கிற மாதிரி வச்சுருந்தார். அது நான் பல கேள்வி கேட்டு அவரால் முடியாதுன்னு விட்டுட்டார். கடைசியில் நான் அதை கொண்டாங்க, நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அதனால் திரைக்கதை பூரா மாற்றி சந்தர்ப்பம் சூழ்நிலை நல்லவனை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி கதையை முடித்து படங்கள் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு ஆகும் தெரியலை. அப்போ நெகட்டிவ் எனக்கு 4.25 தான் ஆச்சு. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி 5 ரூபா. 2வது வாரத்திலே படமும் வாங்க யாரும் வரல. நான் புது டைரக்டர், எல்லா படமும் நாங்களே ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரத்தில் இப்போ 10 லட்சம் வந்துடுச்சு. எங்கள் கேஷியர் கேட்குறாரு, நிறைய படம் ஏறிட்டே போகுது, என்ன படம்? 300 நாள்னு ஒரு படம் எடுத்தேன். தாய்மையை பற்றி ஒரு கதை. அதாவது புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் குழந்தை வேற ஒருத்தருக்கு, அதுவும் லைஃப்பில் ஒரு கதை வந்தது. ஒரு வெள்ளைக்கார தம்பதிக்கு ஒரு நீகிரோ குழந்தை பிறக்கும். ஏன்னா அந்த நீகிரோ பையன் அங்கே வேலை செஞ்சுருக்கும்போது அந்த அம்மா கன்சீவ் பண்ணும்போது அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கும். அந்த குழந்தை உருவாகும்போது அவன் மைண்ட்லேயே நினச்சிட்டு இருந்ததுனால கவிஞர்கிட்ட கண்ணதாசன் சார்கிட்ட இது சொன்னேன், நல்லா இருக்கு கதையை ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. நேர்படும் தோற்றம், நிறைபடும் கர்ப்பம். ஆனால் அது சரியாக நான் நினைச்ச அளவுக்கு போகலை. எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியோட நல்லா பழகிருக்கீங்களா? நல்லா பழகியிருக்கேன். ஆனால் பாவமன்னிப்பு பூரா எல்லா அவங்க படத்துக்கு நாங்கள் தான். ஆனால் எனக்கு குமார் கூட ஒர்க் பண்ண வேண்டி தேவிகா ஸ்ட்ராங்காக குமாரை ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் விஸ்வநாதன் ராமூர்த்தியிடம் போடுறதா இருந்தேன். அவங்க நல்லா எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா விஸ்வநாதன் வீடு நான் இந்த வெஸ்ட் சர்க்குலரோட சவுந்தரராஜன் வீட்டு எதுக்கு இருந்தேன். ஆமாம், நாங்கள் ரீரெக்கார்டிங் மிக்சிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே சாப்பிட்டு அவரை வீட்டை இறக்கி விட்டு நான் இறங்குவேன். அதனால் விஸ்வநாதன் நல்லா என்னோட பேசுவார், பழகுவார். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் தேவிகாவுக்கும் விரிசல் வந்தது? அதாவது மரியாதை குறையும் போது வீட்டை எழுதி வாங்கி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. கம்பெனி
ஆரம்பித்து அதில் ம் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை மூட வேண்டிய வரும்போது, ம் ஆனால் நான் சொன்னேன், நான் எந்த கடனும் வாங்கலை, ம் எதுவும் கிடையாது, இதை தர முடியாது. ம் ஏன் பொண்டாட்டி பேரில் கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு? பிறக்கிற குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்போ என்சிஆர் வந்து நல்ல விதமாக இந்த அம்மா பேரில் மாற்றி, குழந்தை பிறந்த உடனே குழந்தை பேரில் மாற்றிடணும் ம் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இது, ம் அதை ரெஜிஸ்டர் பண்ணு. ம் இவள் செட்டில்மெண்ட் இவள் டேட் வந்தவுடனே இவளுதுன்னு நினச்சிக்கிட்டு என்னை தூக்கி வெளியே போட பார்த்தா, ஆ ஆளை வச்சு அடிக்க பார்த்தா, ம் என்னெல்லாமா பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து அந்த பழைய வீட்டுக்கு ஒரு டேபிள் டாப் கிச்சனில் ம் ஷாம்பாத் ஸ்டோன் போட்டிருந்தோம். ம் அதில் 1000 ரூபா பாக்கி வச்சுருந்தோம். அதில் ஸ்மால் காஸ் கோர்ட்டில் பணம் கட்டாமல் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வாங்கி ஜப்திக்கு வந்துட்டாங்க அமீனா. அப்போ நான் தனியாக இங்கே வீட்டில் இருந்தேன். வீட்டையா? ஆமாம், வீட்டுக்கு. நான் சொன்னேன், அவள் பேரில் ஜப்தி வந்திருக்கு, இது என் வீடு, அவங்க அண்ணாமலைபுரத்தில் இருக்கு, அங்கே போங்க. ம் அங்கே போனவொடனே அந்த வக்கீலை நல்லா திட்டி என்கிட்ட அனுப்பிச்சாங்க. அந்த வக்கீல் சின்ன பையன் வயசன். சார், நீங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக பேசுகிறீங்க, அந்த அம்மா இப்படி படபடன்னு பேசுகிறேன், ஒரு மரியாதை வக்கீலுக்குன்னு கொடுங்க, உங்கள் ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லுங்கள், என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த செட்டில்மெண்ட் டீட் காமிச்சு. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய், சார் ரொம்ப ஈஸி சார், நீங்கள் கூட வர வேண்டாம், இந்த குழந்தை பேரில் இன்னும் மாற்றி வச்சுக்கல, அதனால் அதை ரிவோக் பண்ணிடலாம், ரிவோகேஷன் டீட் எழுதி. கேஸில் தோற்று போயிட்டார். அப்போ இப்படிலாம் கோல்மால் பண்ணிப்பார். கேஸில் நான் தான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் சிட்டி சிவில் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணோம், அதுக்குள்ளே செத்து போயிட்டான். என்னதுங்க, நான் வாங்கி நான் கட்டினதுங்க. அப்படியா? அதாவது வெகுளிப்பெண்ட லாபத்தில் ஓ 1.25 லட்சம் ரூபா நிலம் வந்து 3 கிரவுண்டு, இது ஆ 48,000 ரூபா தான். ஓ ஒரு கிரவுண்டு. ஆமாம். ஆ நான் வந்து தெலுங்கு படத்தை எடுக்கும்போது 1.25 லட்சம் ரூபா கொடுத்து நவயுகா ஃபிலிம்ஸில் ஒரு இன்ஜினியர் வாங்கினார், அவர் தான் சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்தார். ம் அதுக்கப்புறம் வெகுளிப்பெண் சிலோன் ரைட்டை ஏவிஎம் செட்டியாருக்கு விற்று 25,000 ரூபா வெள்ளை கட்டி முடிச்சு. ம் இந்த அம்மா காலைல அதில் செலவு பண்ணலை, ஓ எல்லாம் என் படம் தான். எல்லா படமும் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வச்சாங்க. உங்கள் தகராறுக்கு அப்புறம் இந்த மன முறிவை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலையா நீங்களோ அவங்களோ? இல்லை, சமாதானம் பண்ண முடியாத மனசுங்க அது. அப்படியா? நான் எவ்வளோ தான் பணிஞ்சு போகிறது, குனிய குட்டினா அவங்க கிட்ட உள்ள பெஸ்ட் குவாலிட்டி என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்கிறது. அது பெஸ்ட் குவாலிட்டியா? நீங்கள் கேட்டீங்களே, பொய் சொல்லி தானே என்னை இது பண்ணா. ம் அப்படி என் மேலே ஆசையாக இருந்தால் என்னோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். அதனால் அந்த பொண்ணு மனசையும் கெடுத்து ம் அவளையும் என்னை வெறுக்கிற மாதிரி தானே பண்ணி வச்சு. ம் இன்னும் அந்த வெறுப்பு ஊறி இருக்கா அவங்க பெண்ணுக்கிட்ட? அதாவது 5 வயசில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதானே இருக்கும். 5இல் விளையாதது 50இல் விளையுமா? உங்கள் அப்பன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இப்போ பார்த்தா தம் அடிச்சுக்கிடு. இத்தனைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாது இல்லையா? அவள் 3 வயசில் தூக்கிட்டு போனவ தானே. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாங்க? அவளே வில்லு எழுதி ஏதோ பண்ணி கோர்ட்டில் என்ன பொண்ணு கேஸ் போட்டா என் மேலே. ம் இந்த இடம் எங்கள் அம்மாவது, எனக்கு சொந்தம். எங்கள் அம்மா வில்லு எழுதி வச்சுருந்தாங்க, வில்லு காப்பி எனக்கு வந்தது, ம் என் மேலே கேஸ் போட்டாங்க. ம் கேஸ் வந்தது, நான் போய் முன்னால் உட்காந்து, அப்போ ஐயப்பன் ட்ரஸ்ட்டு, ம் நான் தள்ளி உட்காருங்க, நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். பாத்தியம்மா என் தலையெழுத்து, நான் தான் உங்கள் அப்பன், ம் நானே உங்கள் அப்பன்னு சொல்கிற அளவுக்கு தெரியல பெண்ணுக்கு. உங்கள் அம்மா வளர்த்துட்டாங்க. ஸ்கூலில் போய் பார்த்தேங்க, ஆ பார்க்க விடலை, ஓ பார்த்துக்கிட்டே இருந்தான். படிப்பு இல்லை அவளுக்கு. என்னென்னமெல்லாம் பண்ணிக்கங்க ப்ரோ பண்ணி பார்த்தாங்க. இவள் ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அவங்க அம்மா ஆலோபரேஷனில் செத்து போயிட்டா. அந்த உயிரில் யார் கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியல. அவள் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டில் வந்து எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து ஒத்து வரல. என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேஸ் நீ நானும் அப்பாவும் மகனுங்கிறது பேப்பர்காரங்கெல்லாம் வெளியே இருக்காங்க, நானே ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்ல முடியாது. இந்த கையெழுத்து உங்கள் அம்மா தான் போட்டாங்களா? கையெழுத்து மாறுது. எங்கள் அம்மா கையெழுத்து உங்கள்கிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லை, கோர்ட்டில் இருக்குது. உங்கள் அம்மா என்னென்ன வந்து போனாங்களோ அன்றைக்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டவங்க 7.5 வருஷம் ஜெயிலுக்கு. நீ போட்டிருந்தான்னா
உனக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்கும். நீ என்னை விரோதியாக நினச்சா கேஸ் நடத்துனா நான் இந்த கையெழுத்து இவங்க இது இல்லைன்னு. இந்த சாட்சி கையெழுத்து போட்டவங்கள ஒருத்தர் போய் கூப்பிட்டா யாரும் வந்து கோர்ட்டுக்கு வரல. அப்போது நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல, ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடும். உங்கள் அம்மா சொத்துல எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஏன் சொத்துல வேண்டாம், அவங்க சொத்து அவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதுனால தானே அவர் தான் கையெழுத்து போட்டாங்க. தேவிகா இறந்தப்போ போனீங்களா நீங்கள்? நான் மதுரை இருந்தேன். இப்போ இருந்தால் கூட உங்கள் மனைவி போவேணாமா? மனைவின்னு இருந்தால் தானேங்க. என்னமோ எங்கள் அண்ணன் வீட்டில் போயிருந்தாங்க, அவங்களுக்கு மரியாதை எல்லாமே பேசியிருக்காங்க. அதனால் வந்து நான் போக விரும்பலை. அதே மாதிரி என்ன மன வேறுபாடு இருந்தாலும் கணக்கா உங்கள் பொண்ணு, அதை நல்வழிப்படுத்தி நீங்கள் தானே திருத்தணும். ஒரு தகப்பங்கிட்ட என்ன பேசுகிறதுன்னே கிடையாது. அவள் என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? எனக்கு ஆண்மை இல்லைன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. மகக்கிட்ட அப்பன் கேட்குற கேள்வி இதா. அதனால் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது அவளுக்கு. ஆனால் அவளும் இன்னும் அவங்க அம்மா எழுதி கொடுத்த சொத்தை அவள் பேரில் மாற்றிக்கலையா? நான் தான் சொன்னேன், உங்ககிட்ட சிவாஜி கம்பேர் பண்ணி சொன்னேன்ல. இவங்க அம்மா சொத்து கூட இன்னும் இவ பேரில் இன்னும் மாற்றிக்கலை. வில்லுன்னா ப்ரொபேட் பண்ணணுமே. ஆமாம், ப்ரொபேட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் அசைனி கொடுத்து ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், அந்த பர்டிகுலர் ஏரியா எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு டிசிஷன் வந்து மார்க்கெட் வேல்யூ போட்டு அதுக்கு 6% டேக்ஸு கட்டி பண்ணால் தான் அவள் பேருக்கு மாற்ற முடியும். மாற்றலை, யாருமே பண்ண, சினிமாக்காரங்க யாருக்குமே தெரியாது சட்டம். மாற்றலைன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்துடும் மறுபடியும். நானும் லீகல் ஹேர் 12 வருஷம் தான் மேக்ஸிமம். லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கடன் வாங்கி அவங்க சட்டப்பூர்வமாக அவங்க மனைவின்றதுனால உங்களுக்கு வருமா? ஆமாம், டைவர்ஸ் ஆகலை. ஆமாம், எனக்கு அப்புறம் தான் அவளுக்கு வரும். அன்றைக்கி யாரோ பார்க்க வரதுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து அது யாருக்குங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நான் போய் இது பண்ணால் என் மேலே இந்த சந்தேகப்படுவாங்க அப்படின்னு போய் அந்த இடம் அவங்களுக்கு தெரியலை. நான் போய் பார்க்கும்போது அந்த வாட்ச்மேன் தவறி போயிருந்து அந்த ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க மருமக முதல்ல பேசினாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தாடி வச்சுருந்தேன். யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா இன்னும் அவங்க பேரில் மாற்றிக்கலைங்க, இல்லை நோட்டீஸ் தான் தேவிகா பேரில் அந்த அம்மா பேரில் தான் வருதுங்க. 12 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பண்ணலையே அப்படின்னு இதை சொன்னால் கோவிச்சுக்குவாங்க. அதையாவது எடுத்து சொல்லலாம் உங்கள் பொண்ணுக்கு. பேசினா தானேங்க. அன்றைக்கி நம்ம எங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட பேசி, எங்கள் அண்ணன் பையன் துபாயில் இருக்கவங்ககிட்ட பேசி அங்கே பேசியிருக்காங்க. நான் போய் உடம்புக்கு 100 கிலோ ஆகிப்போச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு இதுன்னு சொல்லியிருந்தேன். நான் மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், உனக்கு வைத்தியம் பார்க்குறேன், டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன், உடம்பு குறைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில், பதிலாக பண்ணேன். அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இப்படி பண்ணி எல்லாம் அவர் சொன்னது தானே நடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நினச்சாலும் சங்கடமாக தான் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு திருமணம் இல்லை, இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, அதை அனுபவிச்சாங்களான்னா இல்லை. முதல்ல படிப்பு இல்லைங்க, நான் படிக்கணும்னு தான் சொன்னேன். அதுக்கும் கேஸ் போட்டேன் முதல்ல. ஆனால் ஜட்ஜி சொல்லிட்டு அவள் 17 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் மேஜர் ஆக போகிறான், ஒரு வார்த்தை கேட்காம முடிவு எடுக்க முடியாது. கோர்ட்டில் இன் கேமரா, அவங்க வக்கீல் நான், பொண்ணு அவங்க வக்கீல் தேவிகா. ஜட்ஜி கேட்டாங்க, உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கணுங்கிறாங்க, உங்கள் அம்மா உன்னை நடிக்க வைக்கணுங்கிறாங்க, நீ எதை விரும்புகிறேன்னு. நான் எங்கள் அம்மா பாதையிலே போக விரும்புகிறேன் சொன்னாங்க. அப்போ எனக்கு வாய்ஸ் கிடையாது, நான் தோற்று போனோம்னா அதுக்கப்புறம் நான் இன்னும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணேன். உங்களை சந்திக்க விருப்பப்படுறது அவங்க என்னன்னு தெரியுது. வீடு எரிஞ்சதுன்னாங்க, வீடு குப்பையாக இருக்கு. ஆமாம், அந்த காவல்காரிக்கிட்ட கேட்டான்னா ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க, வயரில் கரண்ட்லாம் போட்டு வெளியே வச்சுருக்காங்க, யாரையும் போக பேச விட்டதில்லை. அப்புறம் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன தெரியல, நீங்கள் வந்து இங்கே உட்காந்து இருந்தியே. ஓ ஐயா நீங்களா, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, நான் எப்படி சொல்கிறது. கோர்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, தீர்ப்பு வந்தாச்சு, அது அவள் மாற்றிக்கலை. லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபட்டு போயிடும். இப்போ நம்ம கடன் வாங்கினா கூட
3 வருஷத்துக்கு அப்புறம் ரினியூ பண்ணுறோம்ல புறணும், ஆமாம். அந்த மாதிரி பண்ணணும். ப்ராப்பராக சொல்லி அந்த சொத்து தான் பேரில் மாற்றிக்கிறதுக்கு வழி பண்ணணுமே, அது பண்ணலையே. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இந்த வீடு கட்டி பார்த்து இந்த வீடு கட்டினவங்க கூட அனுப்பிச்சேன். அவங்ககிட்டையும் பார்கெயின். நான் 70-30 போட்டு அவன் 80-20 வேணுங்கிறான். சரி, நானும் கண்டுக்கல. எதுக்கு, நமக்கு இருக்கிறதே போதும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெண்ணோட இல்லாமல் இப்படி தனியாக இருக்குமேன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? நான் நினைக்காம இல்லை, ஆனால் அது அவங்க நினைக்கலையே. நான் நினைச்சிருந்தா நினைக்காம இருந்தான்னா அந்த ஆல்பத்தை தூக்கி விட்டு எஞ்சிருப்பேன். வந்தால் நான் வரவேணான்னு சொல்லலை. எப்படி இருந்தாலும் உங்கள் சொத்துக்கெல்லாம் அவங்க தானே லீகல் ஆயிரும். இல்லை, நான் இப்போ இல்லை, அவங்க பிரிச்சுக்கிட்டோம்ல. என்னுடைய லீகல் ஏர் நான் எப்படி பண்ண முடியும்? எங்கூட இருந்தால் லீகல் ஏர் தான். நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், வாரிசு உண்டாது. அந்த குழந்தைக்கு எழுதுவோம். அதில் எனக்கு 3 கிரவுண்டு கொடு, அங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல், இங்கே ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருந்துக்கும், அதையே நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். எதையும் கேட்கலையே. இன்றைக்கி அது வந்து 120 கோடி ரூபா போகும். ஆமாம், 120 கோடி ரூபா சொத்து இருந்தவங்க அதை அனுபவிக்கலையா தானே? காசு இருந்தால் எவ்வளோ பண்ண முடியும்? காசு என்ன பண்ணும்? எவ்வளவு தான் பண்ண முடியுங்க. இது போக எனக்கு இந்த மதுரை இப்போ லேண்டு வந்து ஒரு சென்ட்டு 6 லட்சம் ஆச்சு. அதை இப்போ விற்றா 22 கோடி. அதுவும் ஒரே ஒரு கேஸ் என்ன இருக்குது, இன்கம் டேக்ஸ், அதை முடிச்சுட்டேன். நான் நிம்மதியாக. சினிமா உலகத்தில் யாரெல்லாம் உங்களோட தொடர்பில் இருக்காங்க? நிறையன்னு வந்து பேசுவார், திடீர்னு வந்து சில நேரத்தில் அனுப்புவாங்க. இருதயநாத் அன்றைக்கி பாம்பேயில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்காக பேசினார். பீம்சிங் ஃபேமிலி மட்டும்தான். ஆமாங்க. உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்த தருணம் எது? படத்திலேயே எம்ஜிஆரோட போய் அவார்டு வாங்கினதே பெரிய சமாச்சாரம். அருமை. அவர் பாரத் பட்டம் பெற்றபோது நீங்கள் உங்கள் படத்துக்கான விருது வாங்கினீங்க. நானும் ஏஎல்எஸ், அவர் தேவிகா போனோம். அவர் ரிக்ஷாக்காரன் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்து ஒன்றுமே இல்லை, எந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் கிடைச்சது. அந்த ஒரு சாங்குக்கு நம்ம படம் ஈடு கொடுக்க முடியாது. உங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளித்த சம்பவம்? என் தகப்பனார் இறந்தபோது எனக்கு படிக்க வைக்க முடியலைன்னு சொல்லி இன்டர்மீடியட் படிக்கும்போது 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு படிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வாழ்ந்தவர் இப்படி சொல்லி, அவர் இறந்தபோது நான் ஆக்சுவலாக மெட்ராஸில் இருந்தேன். பீம்சிங் சார் என்னை பிளேனில் மதுரைக்கு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் வந்து சம்பாதிச்சு 12 சூட் 20 சூட் இன்னும் பீரோவில் கிடக்கு. அதை நினச்சி இப்போ எங்கள் அப்பா போய் சொல்லதை நான் பண்ணிட்டேங்க. உங்களுடைய மன முறிவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? வந்தது. ஆனால் வந்து டைவர்ஸ் இல்லாமல் திருமணம் பண்ணுறது முறையாகாது. நான் எப்போ தப்பு பண்ணுவேன்னு தேவிகா காத்துக்கிட்டு இருந்தான். ஒய்ஃப் கன்சென்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கும். ஆமாம், என்னை அரெஸ்ட் பண்ணணும், அது எதிர்பார்த்து. ஆனால் எங்கள் குடும்பத்தில் சொன்ன ஒன்று, ஒரு பொண்ணு வந்து உன்னோட கல்யாணம் ஆகாமல் தனித்து வாழ விரும்பலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இருக்கணும். நியாயம். ரெண்டுமே சரியாக வராதனால காலம் கழிக்க வேண்டியது. காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 2 பேர் திருமணம் புரிந்து கொண்ட போது உங்கள் குருநாதர் பீம்சிங் என்ன சொன்னார்? அவரை பார்க்காம அதானே வருத்தப்படுறேன். அவர்கிட்ட சொல்லிக்காமல் போனது தானே. அப்புறம் வீரப்பன் சார்கிட்ட, வீரப்பன், இவர் தெரியும்ல, நம்ம ஏவிஎம் சன்னின்லா. ஆமாம், சன்னின்லா, வடபழனி பிரஸ். ஆமாம், அவர்கிட்ட போய் அவர் சொல்லியிருக்காரு, இந்த பாருங்கள் இவ்வளவு பண்ணியிருந்தேன், அவன் சொல்லிக்காமல் நின்றுட்டான். ஆனால் அவர் வந்து ஒரு நாள் வந்து ஏதோ சாப்பிட்டு விக்கல் எடுத்து, நான் தண்ணி எடுத்து, நீங்கன்னு சொன்னேன், நீங்கள் எடுத்து, என்ன சார் அவசரத்துக்கு தண்ணி யார் வேணாலும் கொடுக்கலாம். அவர் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கொடுத்துக்கிட்டு, நான் பண்ண வாழ்க்கையில் தவறு அவருக்காக சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சேர்ந்தேனோ ஒரு வார்த்தை சொல்லாமல் விலகினது இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு படத்தை தொடர்ந்து வேறு படம் டைரக்ட் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமாம், 35 வருஷம் கோர்ட்டு அது இது நிற்கும்போது ஒன்றும் கோர்ட்டுக்கு போனான்னா படம் கவனிக்க முடியாது, அதை விட்டான்னா இது போயிடும். அதுக்கு பின்னால் சினிமாவளத்தில் யாரோடலாம் உனக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது? எப்போவுமே நாகேஷ் நானும் ரொம்ப க்ளோஸ், வாடா போடான்னு ஜாலியாக சுற்றுவோம். என்கிட்ட பின்னால் ஸ்கூட்டரில் வருவான், பீச்சில் போய் தூங்கிக்குவோம். அவனும் அந்த 300 நாள் படத்துக்கு ஒர்க் பண்ண முடியலை. நாகேஷ்
அதான் நேரங்கிறது தானே. அவ்வளோ தூரம் நட்பாக இருந்தது, அந்த நேரத்தில் வர முடியல. உங்கள் வீட்டில் தான் பாலச்சந்தர் தன்னுடைய கடைசி பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு. அவர் வந்து இங்கே எனக்காக ஷூட்டிங்க்கு இடம் கேட்டாருங்க. ம். அப்போ இது பங்களாவாக இருந்தது இல்லை? ஆமாம். ம். அதில் ஏவிஎம் முதல்ல எடுத்தாங்க. ம். சம்சாரம் மின்சாரம். அதுக்கப்புறம் முத்துரமன் சார் வந்து நிறைய எடுத்தாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து கேட்டார், என்னங்க ஷூட்டிங்கு எவ்வளோ கையளவு மனசு? இல்லை என்ன சார் நீங்கள் பார்த்து எதாவது கொடுங்க, நான் ஒண்டி தானே இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி டெக்னீஷியனில் பார்த்து இருக்கும். அப்படிப்பட்டவர் அவ்வளோ பெரிய வீடு இருந்து எங்களுடைய இதிலே தானே எங்கள் பர்த்டே கொண்டாங்க. உங்கள் முதல் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இருந்த கமல்ஹாசனை எப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? அதுக்கப்புறம் அவர் வெகுளி பெண்ணுக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் இருந்தார். ஓ, எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதே ஆ, அந்த படத்துக்கு அசிஸ்டண்ட்டு ஓ, டான்ஸ் மாஸ்டரில். ஓ, அவர் சந்திரஹாசன்ட்டு சாருஹாசன் சந்திரஹாசன் ம், அவரை கூட்டி வருவார் அந்த காலத்திற்கு. நம்ம ஆமாம் ஆமாம். சந்திரஹாசன் தெரியும். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.